பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த விதவின் வீட்டிலே ஒரு அற்புதம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே எலிசாவின் அற்புத செயல் உண்மையான செயல்பாட்டின் மூலம் ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தின. இது கடன் பிரச்சனையில் இருந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக பாத்திரங்களில் எண்ணெய் நிறைய வழியும்படி அற்புதம் செய்து தனது மகிமையை வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவருடைய பிரச்சனை நீங்கி போயிற்று. இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். தேவனை விசுவாசித்து பிரச்சனைகளிலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனாத்த தீர்வு தருகிறார். நல்ல தீர்வை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இங்கே இது ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலிசா என்று கனம் பண்ணும்படி தனது வீட்டிலே மேல் வீட்டறையில் ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்த சூனேமியாளின் அந்த செயலுக்காக ஆண்டவராகிய தேவன் என் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரன் வளர்ந்து வருகின்ற நாட்களிலே ஒரு நாள் அந்த தலைவலி கண்டு இறந்து போன அந்த குமாரனை மீண்டுமாக உயிரோடு கொண்டு வருகிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஊழியரை மதிக்கிற கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். இந்த சிறியவரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் தீர்க்கதரிசி புத்திரர்களுடைய சாப்பாட்டிலே கொம்மட்டிக்காய், பேய் கொம்மட்டிக்காய் இருந்து விஷம் இருந்தது பொழுது அங்கே அது நீக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனிதன் 20 வார்கோதுமையின் அப்பங்களை மற்றும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்து 100 பேருக்கு சாப்பிடக்கூடு என்று சொல்லும்போது அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கும் மேலே போஷித்தது போல இங்கேயும் தீர்க்கதரிசி 100 பேர் இந்த 20 அப்பங்களின் மற்றும் தாள் கதிர்களின் மூலமாக போஷிக்கப்படுகிற காரியத்தை, மீதி உண்டாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நமது நெருக்கத்திலே வெறுமையிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதே போல் 5வது அதிகாரத்திலே சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டம் பிடித்து இருந்த பொழுது அங்கே சிறைபிடித்து கொண்டு போன ஒரு சிறுமியின் மூலமாக நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பிடிந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீக்கப்படுகிற விதத்தை குறித்து பார்க்கிறோம். நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் செயல்படுத்தி காட்டும்படியாக இங்கே அந்த காரியம் சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாகமான் முதலில் தயங்கினாலும் பின்பு ஒரு மனிதனுடைய ஆலோசனை கேட்டு இங்கே கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் புது சரீரத்தை கொடுக்கிறார். அற்புதம் நடைபெறுகிறது. 6வது அதிகாரத்திலே இதோ இரவலுக்கு வந்த கோடாரி தண்ணீர் விழுந்த பொழுது அந்த கோடாரி மிதக்கும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையில் எலிசாவுக்கு விரோதமாக சீரியார் போர் செய்வர்கள் வரும்பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் எலிசாவை காக்கும்படி அங்கு அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள் எல்லாம் மழை நிறைய அனுப்பினார். அங்கே வந்த அந்த சேவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படியான செய்தார்.
தொடர்ந்து பஞ்சத்திலே பாதிக்கப்பட்ட அந்த சமாரியாவில் நடக்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனை விட்டு விலகும் பொழுது அங்கே பஞ்சம் வந்து விடுகிறது. இந்த நன்மையான நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.